Next we are going to see one problem. இந்த லெசன்ஸில் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய இருக்கும். பட் ப்ராப்ளம்ஸ் மட்டுமே கேட்டுற மாட்டாங்க. தியரி பார்ட் இருக்கு இல்லையா, அதில் சில முக்கியமான விஷயங்கள் கேட்பாங்க. பட் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஒமிட் பண்ணிங்கன்னா லெசனோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியராக புரியாது. இந்த கான்செப்ட் புரியணும்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமை நீங்கள் போட்டு பார்க்கணும், இல்லைனா தியரி கூட அட்டென்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ calculate the enthalpy of combustion of ethylene at 300 Kelvin at constant pressure if its heat of combustion at constant volume is given. ஸோ இதான் உனக்கு கொஸ்டின். என்ன சொல்கிறாங்க, enthalpy of combustion அப்படின்னா கம்பஷன் ரியாக்ஷன் இருக்குது எத்திலினோட, அதோடைய ரியாக்ஷனோட என்தால்பி என்ன அப்படின்றது கொஸ்டின். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு we have to write the ஈக்குவேஷன், ரியாக்ஷனை எழுதணும். என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் எத்திலின் தானே சொன்னாங்க. உடனே எத்திலின் ஃபார்முலா தெரியணும். எத்திலின் ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? இட் இஸ் அ அல்கீன். ஸோ ஃபார்முலா இஸ் CnH2n, தட் இஸ் C2H4 ப்ளஸ் கம்பஷனுங்கிறதால ஆக்சிஜன் O2 கிவ்ஸ். கம்பஸ்டானா என்ன வரும்? கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர். ஓகே, இதை போட்டுறீங்க. இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈக்குவேஷன் எழுதி அதை பேலன்ஸ் பண்ணி அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத ப்ராக்கெட்டில் எழுதணும். எத்திலின் கேஸு, ஆக்சிஜன் கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அண்ட் வாட்டர் இஸ் லிக்விட். இதை எழுதிடணும். இப்போ யூஸ்வலாக டெல்டா ஹெச் அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் கீழே நம்ம எழுதுவோம் இல்லையா, அதுதான் இந்த ஈக்குவேஷனில் இல்லை. அதுதான் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க? டெல்டா யூவோட வேல்யூவை கொடுத்துட்டு டெல்டா ஹெச்சோட வேல்யூவை கேட்குறாங்க. நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் தெரியும் டெல்டா யூக்கு, இருந்தாலும் எந்த ஃபார்முலாங்கிறத ரீகலெக்ட் பண்ணணும். டெல்டா யூவையும் டெல்டா ஹெச்சையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் ஆர்டி டெல்டா என்ஜி. இந்த ஃபார்முலா 4th லைனில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு ஆரோட வேல்யூ தெரியும், டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 300 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆரோட வேல்யூ வந்து அது நிறைய வேல்யூஸ் இருக்கும் கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு. ஏன்னா டிபெண்டிங் அப்பான் எந்த யூனிட், அதோட வால்யூமும் அதோட டெம்பரேச்சரும் எந்த யூனிட் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி ஆரோட வேல்யூஸ் நிறைய இருக்கும். பட் இதை வந்து சம்டைம்ஸ் எக்ஸாமில் கொஸ்டின் கூடயே சேர்த்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆரோட வேல்யூஸ். அதனால் அது நீங்கள் பெருசாக பாதர் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியாது என்ன? டெல்டா யூ தெரியும், ஆர் வேல்யூ தெரியும், டி தெரியும். டெல்டா என்ஜி மட்டும் தானே தெரியாது, அதை மட்டும் we have to calculate. ஸோ வாட் இஸ் டெல்டா என் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். டெல்டானா என்ன? டிஃப்ரென்ஸ். என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ ப்ராடக்ட்டுக்கும், யூஸ்வலாக ப்ராடக்ட்டுக்கும் ரியாக்டண்ட்டுக்கு பார்ப்போம் இல்லையா, அப்படின்னா ப்ராடக்டில் உள்ள நம்பர் ஆஃப் மோல்ஸ் மைனஸ் ரியாக்டண்ட்டில் உள்ள நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், டெல்டா என் இஸ் ஈக்குவல் டு என்பி மைனஸ் என்ஆர், தட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட். இந்த மாதிரி மோல்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஒரே ஸ்டேட்டில் இருக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் என்ன? ரைட் சைடில் ஈக்குவேஷனில் ப்ராடக்ட் சைடில் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் கேஸ். எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இங்கே என்ன இருக்குது? 2 மைனஸ் அது இந்த சைடு பாருங்கள், ரியாக்டன் சைடில் ஆக்சிஜன் 3 மோல்ஸ் plus ethylene 1 mole. So totally 4 moles. Therefore 2 minus 4 is equal to minus 2 அப்படிங்கிறது தான் இதோட வேல்யூ, டெல்டா என்ஜியோட வேல்யூ. அந்த டெல்டா என்ஜியை மட்டும் கண்டுபிடிச்சி இந்த ரியாக்ஷனில் சப்ஸ்டியூட், ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா யூ வில் பி கெட்டிங் த வேல்யூ ஆஃப் டெல்டா ஹெச். இந்த புக்லேருந்து உள்ள அதே ப்ராப்ளம் தான் கேட்பாங்க, நம்பர்ஸ் கூட மேக்ஸிமம் மாற்ற மாட்டாங்க. இல்லை புக்கில் உள்ள ப்ராப்ளம் தரவாக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த கொஸ்டினில் அட்டென்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் தெரியும். வேறு ஏதாவது ஃபார்முலா எழுதி அதை பாதி வரைக்கும் போய் அதை கேன்சல் பண்ணி இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். இந்த நம்ம நல்லா தெரியும், நம்ம போட்டு பார்த்துருக்கோன்னா மட்டும் எக்ஸாமில் இதை அட்டென்ட் பண்ணணும். ஃபைனல் எக்ஸாமில் நான் சொல்கிறது, உங்கள் கிளாஸ் டெஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தெரியும். தப்பு அடுத்தது யூனிட்டில் தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும், இல்லை யூனிட்டையும் நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ இவாலுவேட் யுவர்செல்ஃப் 3 இருக்குது. இவாலுவேட் யுவர்செல்ஃப் 2 and 3 நீங்கள் பார்த்தே, பின்னாடி ஆன்சர் இருக்குல்ல, அதை பார்த்தே ஒருத்தரை போட்டு பார்க்கணும். எக்ஸாம்பிளையும் இவாலுவேட் யுவர்செல்ஃபையும் போட்டுட்டு புக் பேக்கில் இது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு ரெடியாக வைங்க. கிளாஸ் ஒர்க் நோட்டில் நான் செக் பண்ணுவேன். ஓகே ரைட், அதை முடிச்சு வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிடுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் கம்பஷன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது புரிஞ்சுதுன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் 1 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ வரலாம். இப்போ புரியுதான்றதை பார்ப்போம். ஓகேவா? கால்குலேஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன்னா என்ன? ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த ரியாக்ஷனுடைய என்தால்பி. ஏன்னா இந்த ஹீட் ஆஃப் சொல்யூஷன், நியூட்ரலைசேஷன் இது எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடியே டீச் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் வீக்கே டீச் பண்ணியாச்சு.
ஸோ ஹீட் ஆஃப் என்ன பண்ணுறோன்னாக்கா, சின்ஸ் த ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கேன் பி டிட்டர்மைன்ட் வித் கன்சிடரபிள் ஈஸ், they can be employed to calculate the heat of formation of other compounds. சில காம்பவுண்ட்ஸோட ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் நமக்கு தெரியணும்னா ஹீட் ஆஃப் கம்பஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஈஸின்னு எப்படின்னு பார்ப்போமா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் let us calculate the standard enthalpy of formation delta H F naught. What is delta H? It is standard enthalpy change. F for formation, not for standard. Standard சொன்ன standard conditions of CH4. CH4 form பண்ணுறது எதுலேருந்து? From the values of combustion for H2C and CH4 which are கொடுத்துட்டாங்க பாருங்க. இப்போ enthalpy of formation of methane வேணும், ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? enthalpy of combustion of H2C CH4 இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாமே enthalpy of combustion எப்போவுமே நெகட்டிவில் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. let us interpret the information. இது புரிஞ்சால் ரொம்ப ஈஸி, very interesting. First, enthalpy of formation of CH4 கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவேஷன் எழுதணும். என்னது? C plus H2 gives CH4. இதுதான் ஃபார்மேஷனுக்கு ஃபார்முலா. இது எப்படி எழுதணும்னு கேட்காதீங்க, இது உங்களுக்கு எழுத தெரியணும். மீத்தேனோட ஃபார்மேஷன். ஓகே, C plus H2 gives CH4. அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க. டெல்டா H இதான் எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, ஏன்னா இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? enthalpy of formation of hydrogen, combustion of hydrogen, carbon, methane. அப்போ அது மூணுக்கும் கம்பஷன் ரியாக்ஷன் எழுதணும், ஏன்னா கொடுத்ததா தானே. அப்போ H2 plus O2 கம்பஷன் ஆக்சிஜன் கூட போடணும். H2 plus O2 gives H2O. இது எல்லாமே நோட்டில் எழுதுனா வரவே வராது, நோட்டில் எழுதி பாருங்கள். அதே மாதிரி H2 plus O2 gives H2O போட்டு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அங்கே ஒரு ஓன்றதால ஹாஃப் போட்டிருக்கோம். அதோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, கம்பஷனுக்கு -285.8ன்னு அதை எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி கம்பஷன் ஆஃப் கிராஃபைட் C கொடுத்துருக்காங்க. அப்போ C plus O2 gives CO2, அதோட வேல்யூ எழுதிக்கணும். அடுத்து CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O, அதோட வேல்யூவும் எழுதிக்கணும். இப்போ இங்கே என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்? மீத்தேன் தான் வேணும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்க கம்பஷன் ரியாக்ஷனில் மீத்தேன் வந்து ரியாக்டன் சைடில் இருக்குது. அதனால் இந்த ஈக்குவேஷனை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணிப்போம். அப்போ ரிவர்ஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? அதாவது CH4 plus 2O2 gives CO2 plus 2H2Oங்கிறத ரிவர்ஸ் பண்ணி CO2 plus 2H2O gives CH4 plus 2O2ன்னு ரிவர்ஸ் பண்ணி எழுதுறோம். ரிவர்ஸ் பண்ணி எழுதும்போது நம்ம சைன் என்ன பண்ணணும்? நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றணும். ஸோ இங்கே பாருங்கள், ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இன் ஆர்டர் டு கெட் த ஈக்குவேஷன் ஃப்ரம் த ரிமைனிங் நம்ம என்ன பண்ணணும்னா 1 is equal to 2 into 2 plus 3 plus 5. இந்த ஈக்குவேஷன்லாம் ஆட் பண்ணால் இது வரும். எது நமக்கு தேவை? ஃபார்மேஷன் தேவை. இந்த ஈக்குவேஷன் வரணும். இந்த ஈக்குவேஷன் வரணும். எதெல்லாம் வச்சு வரணும்? இந்த கம்பஷன் ஆஃப் ஹைட்ரஜன், கம்பஷன் ஆஃப் கிராஃபைட்டு, கம்பஷன் ஆஃப் மீத்தேன், இதெல்லாம் இந்த கம்பஷன் ஆஃப் கார்பன் மீத்தேன், ரைட், ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன், இதெல்லாம் வச்சு நமக்கு தேவையான இந்த ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இங்கே கொடுத்துட்டாங்க இந்த எக்ஸாம்பிளில் ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2 into 2 plus 3 into 5. இது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பாருங்கள், இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்த ஈக்குவேஷன். தட் இஸ் C plus இந்த ஈக்குவேஷன் 1 is equal to என்னென்னா 2 into 2 plus 3 plus 5. அந்த ஈக்குவேஷன் 2 என்ன? ஈக்குவேஷன் 1ங்கிறது இதான். C plus 2H2 gives CH4. இந்த ஃபார்மேஷன் கேட்குறாங்க. ஸோ அந்த 1 எதுக்கு ஈக்குவல்னா இந்த ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அது கூட இந்த ஈக்குவேஷன் ஆட் பண்ணி அது கூட இந்த ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்ப்போமா? இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2H2 2 into half O2 2H2O இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை மூணையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும்னா என்ன வரும்? இங்கே பாருங்கள், 2H2 இங்கே இருக்கா, இங்கேயும் இருக்குது 2H2. ஓகே, இது வந்துடுது. இங்கே இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ணால் 1O2 ஒரு O2, 2 O2 இருக்குது. 2O2 இந்த சைடு இருக்க 2O2 நான் அடிச்சிடுறேன். அப்புறம் இங்கே பாருங்கள் CO2, இந்த CO2 நான் அடிச்சிடுறேன். வாட்டர் பாருங்கள், இங்கே இருக்க வாட்டரையும் இந்த ரைட் சைடில் இருக்க வாட்டரையும் நான் அடிச்சிடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு? C இருக்கா, C plus 2H2 gives CH4. அப்போ இந்த ஈக்குவேஷனுடைய என்தால்பியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அது கூட இந்த ஈக்குவேஷனோட என்தால்பி ஆட் பண்ணி இந்த ஈக்குவேஷனோட என்தால்பி ஆட் பண்ணாக்கா இந்த என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன் கிடச்சிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 1 எப்படி வருதுன்னா ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் 3 ஆட் பண்ணி ஈக்குவேஷன் 5 ஆட் பண்ணாக்கா இது வந்துடும். ஸோ இந்த வேல்யூஸ் வச்சு கால்குலேட் பண்ணும்போது
இந்த எக்ஸோட வேல்யூ என்னது -74.7. This is the enthalpy of formation of methane. Thank you students. இதோடைய கண்டினியூஷன் வீடியோ வந்து நான் இந்த ஹீட் ஆஃப் சொல்யூஷன், ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக்கே போட்டுட்டேன். ஸோ பேஜ் நம்பர் 207 இன் ஓல்டு புக் அப் டு தட் இட் இஸ் கம்ப்ளீட்டட். 7.8 ஹெசஸ்லாலேருந்து நம்ம ரிமைனிங் ஒரு 6 or 7 பேஜஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்யூ.